ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், இஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. மூணாவது வாசகம். விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து வருவீர்கள்? ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும். ஏழைகளை என்ன பண்ணுறது? வழக்கில் தோற்க பண்ணவும். என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும். ஏழைகளுக்கு ஒரு வழக்கு இருந்தால் அதெல்லாம் சரிதான், போ இதுதான் அப்படின்ட்டு. ஒரு பணக்காரனுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம். காசு என்ன பண்ணுது? பேசப்படுது இல்லையா? ஏழையாக இருந்தால் இதே ஒரு இதில் வழக்கு பதிவு போட்டால் கூட என்ன பண்ணுறாங்க? நீதிமன்றத்தில் காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்க? பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க? தீர்ப்பை தன் பக்கமாக என்ன பண்ணுறாங்க? சாதிச்சுக்கிறாங்க. ஏழைகளுக்கு என்ன இருக்குது? தீர்ப்பு எப்படி தான் வருது? தோற்க தான் வருது, தோற்கடிக்கப்படுறாங்க. காசு இருந்தால் தான் என்ன பண்ணுது? தீர்ப்பு பேசப்படுது. அப்போ ஏழையாக இருக்கிற மக்களுக்கு தீர்ப்பு எப்படி தான் வருது? தோற்கடிப்பு. ஏன்னா அவங்க கையில் என்ன இல்லை? பணம் இல்லை. பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? ஜெயிச்சிட்றான். அடுத்தது, என் ஜனத்தின் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும். சிறுமையானவர்கள்னா அது அவங்களும் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க தான். அவங்களுடைய நியாயத்தை புரட்டவும். அவங்களுக்கு நியாயம் கரெக்டாக இருந்தால் கூட வாயால் கையால் அடித்து என்ன பண்ணுவாங்க? இதுதான் தப்பு, இதுதான் சரின்ற மாதிரி அவங்களுக்கு பாதகமாக என்ன பண்ணுவாங்க? பேசிடுவாங்க. யாருக்கு? சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டி போட்டுருவாங்க. அவங்க நியாயமான காரியத்தை என்ன பண்ணுவாங்க? புரட்டி வேறு மாதிரி என்ன பண்ணுவாங்க? போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? கையில் காசு பணம் இல்லை. அவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அவங்களுக்கு நியாயம் என்னது? கிடைக்காது. அப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது, விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். விதவைகளை என்ன பண்ணுவாங்க? சூறையாடிடுவாங்க. சூறையாடுறதுனா என்னதுங்க? விதவைகளை சூறையாடுறதுனா அவங்கள என்னது? பாதுகாப்பற்ற நிலை. விதவைக்கு என்ன நிலை? ஒரு ஆம்பளை துணை இருந்தால் தான் பெண்களால் என்ன பண்ண முடியும்? எதையும் சாதிக்க முடியும். இப்போ ஒரு ஆண் துணை இல்லைனாலே 4 பேர் என்ன பண்ணுவாங்க? 4 விதமாக மக்கள் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்களா இல்லையா? சூறையாடுதல். யார் இடத்துல பேசினாலும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு தப்பான ஒரு ரிமார்க்கை என்ன பண்ணுவாங்க? வச்சுருவாங்க. புருஷன் இல்லைன்னா என்னது? ஒன்றுமே வாழ்க்கையில் அது ஒரு தவறான ஒரு காரியமாக தான் என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும், நல்லபடியாக நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும், நல்லா பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த ஸ்திரீ போனால் கூட ஊர் உலகம் என்ன பண்ணும்? அவங்கள தப்பான யாரிடத்துல பேசவும் முடியாது, யாரிடத்துல ஒரு ஹெல்ப்பு கேட்க முடியாது. உடனே ஒரு தவறான ஒரு காரியங்களை என்ன பண்ணுவாங்க? சொல்லிடுவாங்க. அதுதான் என்னது? விதவையை சூறையாடுதல். விதவையை என்ன பண்ணுவாங்க? சூறையாடுவாங்க. அதுக்கு தான் புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன்றது பழமொழியே இருக்குது. அப்போ எந்த ஒரு பிரச்சனை நமக்கு உதவாத ஒரு புருஷனாக இருந்தாலும் அது நமக்குன்னு புருஷனாக இருந்தால் தான் நமக்கு என்னது உலகத்தில் மதிப்பு. அப்படி விதவையாக நம்ம இருக்கும்போது நம்மளை 4 பக்கமும் என்ன பண்ணுவாங்க? சூறையாடுவாங்க. அடுத்தது, திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். திக்கற்ற பிள்ளைன்னா என்னது? தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க. கொள்ளையிடுறதுனா என்னது? அவங்கக்கிட்ட இருக்கிற பணங்களை என்ன பண்ணுறது? திக்கற்ற பிள்ளை, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை லேசில் என்ன பண்ணலாம்? எதையாவது சொல்லி எப்படியாவது சொல்லி என்ன பண்ணலாம்? கொள்ளையிடலாமா மாட்டாமா? அப்போ இப்படிப்பட்ட காரியம் யார் யாருக்கு நடக்குது? ஏழைகளுக்கு, சிறுமையானவர்களுக்கு, 3வது விதவைகளுக்கு, 4வது திக்கற்ற பிள்ளைகளுக்கு. இவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணணும்? விசாரித்து நீர் பாய்ச்சணும்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. என்ன நடக்குது? ஏழைகளுக்கு வழக்கு இருந்தால் அந்த வழக்கை என்ன பண்ணுவாங்க? தோற்க பண்ணிடுவாங்க. வழக்கை என்ன பண்ணுவாங்க? தோற்க பண்ணுவாங்க. 2வது, சிறுமையானவர்களை நியாயத்தை புரட்டி போட்டுருவாங்க. 3வது, விதவைகளை சூறையாடுவாங்க.
4வது திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிட்டுருவாங்க. இப்படிப்பட்ட காரியம்லாம் என்ன பண்ணுது, தேசத்தில் நடக்குது. அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. அநியாயமாக தீர்ப்பு சொல்லக்கூடாது. எப்படி, ஒருத்தவங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது அவங்க பக்கம் அநியாயமாக தீர்ப்பு சொல்லக்கூடாது. சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு போனால் கரெக்டான நியாயப்படியாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. எந்த பக்கம் பணம் இருக்குதோ, யார் பக்கம் நல்ல காசு பணம் இருக்குதோ அவங்க பக்கம் என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பை மாற்றி சொல்லிடுறாங்க. அந்த அநியாயமான தீர்ப்புகளை செய்யக்கூடாது. 2வது கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. கொடுமையான கட்டளை எழுதக்கூடாது. கட்டளை யார் எழுதுவார்? நீதிபதி தான் என்ன பண்ணுவார், ஒரு சைன் போடுவார். இல்லை இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு இந்த தண்டனை, இந்த பனிஷ்மெண்ட்டு. சில இடத்துல என்னது, தவறான சாட்சிகள் வந்து சொல்லி அவங்கள குற்றவாளிகளாக இருக்கும்போது நீதிபதி என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே நடக்கிற வாதை பார்த்து அவர் என்ன பண்ணுவார், சைன் பண்ணுவார். இவங்களுக்கு இந்த தண்டனைன்னு போட்டுருவார். அவர் என்ன போட்டுருவார். இப்படி எழுதுகிறவங்க, கட்டளைகளை எழுதுகிறவங்க, கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவங்க. 2வது அநியாயமான தீர்ப்பு சொல்கிறவங்களுக்கு என்னதான் ஐயோ. ஏழையாக இருக்கிறாங்க, 2வது விதவையாக இருக்கிறாங்க, 3வது எப்படி இருக்கிறாங்க, திக்கற்றவங்களாக இருக்கிறாங்க, அடுத்து சிறுமையானவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. அவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போடுறாங்க, கொடுமையான கையெழுத்து. அடுத்தது அநியாயமான தீர்ப்புகளை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியெல்லாம் நடக்கிறவங்களுக்கு, செய்கிறவங்களுக்கு என்னதான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோன்னா என்ன அர்த்தம், ஐயோ இந்தமாரி ஆயிடுச்சே எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஐயோ இப்படி நடந்து போச்சே, ஐயோ இப்படி எதிர்பார்க்காம நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல. அப்படிப்பட்ட அந்த ஐயோன்ற ஒரு காரியம் யாருக்கு நடக்கும், இப்படி தவறான கட்டளைகளையும் இன்னும் அது செய்கிறாங்க, அநியாயமான தீர்ப்புகளை சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி ஆயிடுவாங்க. விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? விசாரிக்கிற நாள். இப்போ நீங்கள் தீர்ப்பு செஞ்சிட்டீங்க, காசு பணத்தை வேறவா உட்கார உன்னதான் எல்லாம் பார்க்குறாங்க, கீழே உட்காரான். அப்போ விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. ஏழை பாழை மக்கள்லாம், சிறுமியானவர்கள்லாம் தண்டிக்கப்பட்டாங்க, பனிஷ்மெண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் விசாரிப்பின் நாளில், தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளில் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களை விசாரிக்கிற ஒரு நாள் வரும்ல, நீங்கள் தீர்ப்பு சொல்லிட்டீங்க, ஏழை பாழைகளுக்கு விரோதமாக செஞ்சிட்டீங்க. ஆனால் உங்களை விசாரிக்கிற ஒரு நாள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? நீங்கள் தீர்ப்பு ஈஸியாக சொல்லிட்டீங்க, காசு பணத்தை வாங்கி என்ன பண்ணிட்டீங்க, ஏழைகளுக்கு விரோதமாக தீர்ப்பு சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும், உங்களுக்கு ஒரு பாழ்கடிப்பு நாள் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரிடத்துல நீங்கள் போய் உங்கள் குறைகளை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவர் கேட்குறார். அப்போ உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? உங்களுக்குரிய மகிமையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பணங்காசு ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே வச்சுருந்து ஏழை பாழைகளுக்கு விரோதமாக நம்ம தவறுகள் செய்யும்போது நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு விசாரிப்பு, நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு, நமக்கு ஒரு பாழ்கடிப்பு வரும்போது என்ன பண்ண முடியும்? அவங்களால எங்கே ஓடி யார்கிட்ட சொல்ல முடியும்? கடவுள்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நீ என்னது வினைத்தவன் வினை அறுப்பான்ட்டு சொன்ன மாதிரி நீ என்ன தவறு செஞ்சியோ அது உன் வாழ்க்கையில் வரும்போது நீ போய் என்ன பண்ண முடியாது, அதிலிருந்து மீள்றதுக்கான வழியை உன்னால் செஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை விசாரிக்கணும், அவங்களுக்கு நீர் பாய்ச்சணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம விரோதமாக செஞ்சுட்டு நமக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்ம போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? பாழ்கடிப்பு வரும்பொழுது, நமக்கு என்னது நியாய தீர்ப்பு வரும்பொழுது போய் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆண்டவர் உதவி செய்வாரா? நீ என்ன காரியம் செஞ்சோ அதே தான் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணோம் நடக்கும். அப்போ
உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? நீங்கள் அப்போ டாட்டா பிர்லா மாதிரி நம்ம பணக்கார தோணியில் நம்ம பணக்கார காரியங்களை நம்ம செஞ்சிடறோம். ஏழைகளை திக்கற்றவங்களை பார்த்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு நம்ம கெடுதல் செஞ்சிடறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நியாயத்தீர்ப்பு வரும்போது நம்ம போய் யார்கிட்ட போய் நிற்போம்? நமக்குரிய கனத்து நமக்குரிய மகிமையை எங்கே கொண்டு போய் நம்ம இது பண்ணுவோம்? அது நடக்க வேண்டிய காரியம் என்ன பண்ணோம், நடந்து தான் ஆகும். என்னது? நடந்து தான் ஆகும். அதனால தான் ஏழைகளை, சிறுமியானவர்களை, விதவைகளை, ரெண்டாவது திக்கற்ற பிள்ளைகளை, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படி நம்ம நடக்கணும். ஏழையாக இருக்கிறாங்க, திக்கற்றவங்களாக இருக்கிறாங்க, விதவையாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம தாறுமாறாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்போ ஏழைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வழக்கில் தோற்க பண்ணக்கூடாது, சிறுமியானவர்களின் நியாயத்தை புரட்டக்கூடாது, விதவைகளை சூறையாடக்கூடாது, திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடக்கூடாது, அவங்களுக்கு எதிரான கையெழுத்து கட்டளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம கொடுத்து உதவிட்டாலும் அவங்களுக்கு பாதகமான செயல்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நமக்கு அவங்களுக்கு ஒரு விசாரிப்பு நாளில் இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது அவங்கள விசாரிக்காமல் நம்ம விட்டதால் நமக்கு ஒரு விசாரிக்கப்படும் ஒரு நாள் வரும். நமக்கு என்ன வரும், விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நிமித்தம் நம்ம எங்கே போவோம், நீங்கள் எங்கே போவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே போய் யார்கிட்ட உதவி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், காசு பணம் இருக்குதுன்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. விதவைகளை, ஏழைகளை எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணணும், எப்படி நடத்தணுமோ அந்த விதத்தில் நடத்தணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அம்மை நன்றியோடு கூட அம்மை துதிக்கிறோமப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின்படி அப்பா இந்த 1, 2, 3 வசனங்களின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா அம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை ஒவ்வொருவரையும் அப்பா விசாரித்து நீர் பாய்ச்சுகிறவர்களாய் மாறணும் அப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு விரோதமான அப்பா காரியங்களை செய்யக்கூடாது. அவங்களுக்கு அப்பா பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரே அவங்களுக்கு தேவைகளை அப்பா சந்தித்து கொடுக்கணும் அப்பா. ஆண்டவரே அவர்கள் தேவைகளை சந்தித்து நீ கொடுக்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களை விசாரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா அவர்களை நாங்கள் சரியாக விசாரிக்காத விட்டால் அப்பா நாங்கள் விசாரிக்கப்படுற நாளிலே எங்கே செல்லுவோம் என்றப்பா நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே சோத்திரம் அப்பா நாங்கள் அப்பா ஆண்டவரே சோத்திரம் சரியாக எல்லா காரியங்களிலும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே.